நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே அதிகாலை நேரத்தில் பனைமரக்காடு பகுதியில் காருடன் சேர்ந்து எரிந்த நிலையில் 4 சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. பூட்டிய காருக்குள் 4 பேர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டனரா அல்லது யாரேனும் அவர்களை கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளனரா என்று போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். விடிந்தும் விடியாத நேரத்தில் பனங்காட்டுக்கு மத்தியில் கார் ஒன்றுக்குள் 2 சிறார்கள் உட்பட 4 பேர் உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் திசையன்விளை பகுதி மக்களை நடுநடுங்க வைத்திருக்கிறது. ஆள் அரவமற்ற காட்டு பகுதியில் நடந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? இது கொலையா அல்லது தற்கொலையா போன்ற பல கேள்விகள் போலீசார் மூளையை துளைக்கின்றன. ஒட்டைக்குளம் பகுதியிலிருந்து ஆத்தங்கரை பள்ளிவாசல் செல்லும் சாலையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் பனைமரங்கள் நிறைந்த காட்டு பகுதி ஒன்று உள்ளது. ஆள் அரவமற்ற அந்த பகுதிக்கு பெரும்பாலும் யாரும் செல்ல தயங்கும் நிலையில் அதிகாலையில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கண்ணுக்கட்டிய தூரத்தில் கார் ஒன்று எரிந்த நிலையில் இருப்பதைக் கண்டு பதறிப்போய் பார்த்துள்ளனர். ஒருவித பதற்றத்துடனே ஒவ்வொரு அடியாக வைத்து சென்றவர்கள் காருக்குள் இருந்த சடலங்களை கண்டு அலறி அடித்தபடி பின்னோக்கி சென்றிருக்கின்றனர். 2 சிறார்கள் உட்பட 4 பேர் எரிந்த நிலையில் கிடந்ததை கண்டதும் நெஞ்சம் தூக்கி வாரி போட்ட நிலையில் போலீசாரும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அங்க அடையாளங்கள் ஒன்றை கூட அடையாளம் காண முடியாத அளவுக்கு முற்றிலுமாக தீயில் கருகி சிதைந்து போன உடல்களை கண்ட போலீசார் இறந்து கிடந்தது யார் என்பதை கண்டறிய முடியாமல் குழம்பி போயினர். முற்றிலும் எரிந்த நிலையில் கிடந்த காரின் பதிவெண் பலகையும் சாம்பலாகி போனதால் என்ஜின் சேஸ் நம்பரை கைப்பற்றி இறந்து போனவர்கள் சென்னையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என யூகிக்கப்பட்டது. தொடர்ந்து தடயவியல் சோதனை நிபுணர்களும் நிகழ்விடத்திற்கு விரைந்து தடயங்களை சேகரித்து ஆய்வை தொடங்கினர். காட்டுப்பகுதி என்பதால் சிசிடிவி கேமராக்கள் இல்லாத சூழலில் அருகில் இருக்கும் மற்ற பகுதிகளில் உள்ள கேமராக்களில் கார் வந்து சென்ற காட்சிகள் பதிவாகியுள்ளதா என போலீசார் ஆராய்ந்துள்ளனர். அப்போதுதான் இதே பதிவெண் கொண்ட ஒரு கார் ஆத்தங்கரை தர்கா பகுதிக்கு வந்து சென்றிருப்பது உறுதியானது. இடைவிடாத புலன் விசாரணையில் காரில் இறந்து கிடந்தது சென்னை நந்தம்பாக்கம் பெரியார் நகரைச் சேர்ந்த முகமது ரஃபி, நஸ்ரீன் ஃபாத்திமா தம்பதி என தெரிய வந்துள்ளது. அடுத்தடுத்து முகமது ரஃபி குடும்பத்தை பற்றி வெளிவந்த தகவல்கள் அதிர்ச்சியாகவே இருந்துள்ளது. முகமது ரஃபி கடந்த சில நாட்களுக்கு முன்னர்தான் தனது வீட்டை அவசரமாக விற்பனை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. ஒருவேளை கடன் தொல்லையால் அவர் அந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் முகமது ரஃபி கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தனது மனைவி நஸ்ரீன் ஃபாத்திமா, 13 வயதான மகன் முகமது காஜா மற்றும் 15 வயதான மகள் அஃப்ரீன் ஃபாத்திமா ஆகியோருடன் ஆத்தங்கரை தர்காவுக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு அங்கேயே தங்கி தங்களது துணிமணிகளை அங்கிருந்தவர்களுக்கு தானமாக வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. வழிபாட்டை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய அவர்கள் வழக்கமான பிரதான சாலையை தவிர்த்துவிட்டு திசையன்விளையை நோக்கி செல்லும் காட்டு பாதையில் சென்றது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. தீராத கடன் தொல்லையின் காரணமாக குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என மேலோட்டமாக சொல்லப்பட்டாலும் தீர ஆராயும் போது அதற்கான சாத்திய கூறுகளும் குறைவாக உள்ளதைப் போலத்தான் தெரிகிறது. தற்கொலை செய்து கொள்ளும் முடிவை எடுத்தவர்கள் எதற்காக நெல்லை வரை வந்து விபரீத முடிவை எடுத்தார்கள்? பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொண்ட யாராக இருந்தாலும் வலியும் எரிச்சலும் தாங்க முடியாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அங்குமிங்கும் ஓடியும் காரின் கண்ணாடியை உடைத்தும் போராடியிருப்பார்கள். ஆனால் அதுபோன்று நடந்ததற்கான தடயமும் இல்லாததும் சிந்திக்க வைக்கிறது. மேலும்
சம்பவ இடத்திலிருந்து ஒரு பொட்டு நகை கூட கண்டறியப்படாததும் மர்மத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை ரஃபியின் மனைவி அணிந்திருந்த நகைக்காக இந்த கொலை நிகழ்த்தப்பட்டதா, அல்லது வீட்டை விற்ற பணத்துடன் ரஃபி இருப்பதை அறிந்து கொண்டு அவரை பின்தொடர்ந்து வந்து கொள்ளையடித்துவிட்டு காருக்குள் அவர்களை வைத்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டனரா என பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. போலீசாரும் தங்களுடைய பணி அனுபவத்தில் அனைத்து காரணிகளையும் ஆராய்ந்து 4 பேர் உயிரிழப்புக்கான உண்மையான காரணத்தை கண்டறிந்து வருகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.